அனைவருக்கும் வணக்கம். அரசு பள்ளிகளில் ஏஐ அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற ஒரு பதவி கான்ட்ராக்ட் பேஸ்டில் கெல்ட்ரான் நிறுவனம் மூலமாக ஏற்படுத்தப்பட்டு கடந்த 2 கல்வியாண்டுகளாக சுமார் 6300க்கும் மேற்பட்டோர் பணியமர்த்தப்பட்டு பணி செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இவங்களாம் யார்? இவங்களோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th 12th பேசிக் குவாலிஃபிகேஷன் இல்லைங்க. இவங்க எல்லாருமே டீச்சர் ட்ரைனிங் அல்லது பிஎட் முடித்தவங்க அல்லது 2 டிகிரி முடித்தவங்க தான் இந்த ஏஐஸாக கடந்த 2 கல்வியாண்டுகளாக, இது 3வது கல்வியாண்டாக அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற பதவியில் அரசு பள்ளிகளில் பணி செஞ்சுட்டு வராங்க. இவங்கெல்லாம் யார் அப்படின்னா, கடந்த ஆட்சியில் கொரோனா காலகட்டத்தில் மாணவர்களின் கல்வித்தரம் பாதிக்கப்பட்டப்ப அரசோட வேண்டுதலுக்கு இணங்க தன்னார்வலர்களாக மாணவர்களோட கல்வித்தரத்தை உயர்த்துறதுக்காக தன்னார்வலர்களாக இல்லம் தேடி கல்வி அப்படின்ற ஒரு திட்டத்தில் சுமார் 2 ஆண்டுகளுக்கும் மேலாக 1000 ரூபாய் ஊதியத்தில் மதிப்பூதியத்தில் வேலை செஞ்சவங்க. இவங்க அப்போதைய அரசு இவங்களை என்ன பண்ணாங்க, அப்போதைய அரசு கெல்ட்ரான் அப்படின்ற நிறுவனம் மூலமாக இவங்களை அரசு பள்ளிகளில் ஏஐயாக பணி அமர்த்துறதுக்காக செலக்ட் பண்ண சொல்லி அவங்க அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. இந்த இல்லம் தேடி கல்வி மூலமா நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு வருது அப்படின்றதுக்காக இவங்களும் கெல்ட்ரான் நிறுவனம் அனுப்பின மெயில் மூலமா 2 தேர்வுகள் எழுதினாங்க. முதல் தேர்வு ஆஃப்லைன் எக்ஸாம். அதில் செலக்ட் ஆனவங்க எல்லாருமே அடுத்த தேர்வு ஆன்லைன் எக்ஸாம் 1க்கு 2 தேர்வுகளை எழுதி எக்ஸாம் வச்சு தான் இந்த 6300 பேரையும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அரசு பள்ளிகளில் கான்ட்ராக்ட் பேஸ்டு அடிப்படையில் பணி அமர்த்தினாங்க. 18,000 ரூபாய் ஊதியம்னு சொல்லி கடைசியில் 9,700 ரூபாய் தான் அவங்களுக்கு வருது. அது மட்டும் இல்லைங்க, மாதம் இந்த 9,700 ரூபாயை அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து விழறதில்ல. 2 மாதங்களுக்கு ஒரு முறை 1 மாத ஊதியம் மட்டும்தான் வருது இந்த ஊழியர்களுக்கு. கடந்த 2 வருடமாக இதே அவல நிலை தான். இதில் மே மந்த் வேறு இவங்களுக்கு ஊதியமே கிடையாது. இவங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹைடெக் லேப் அண்ட் ஸ்மார்ட் கிளாஸில் ரூமில் இருக்கக்கூடிய சிஸ்டமை பராமரிக்கிறதும், ரூமை க்ளீன் பண்ணுறதும், பாதுகாக்கிறதும், ஆசிரியர்கள் பாடம் எடுக்கும்போது அவர்களுக்கு கம்ப்யூட்டர் சம்மந்தமாக உதவிகளை செய்கிறதுக்கு மட்டும்தான் இவங்க பணியமர்த்தப்பட்டாங்க. ஆனால் ஸ்கூலில் இருக்கக்கூடிய சிஸ்டம் ஒர்க் அண்ட் ஆன்லைன் ஒர்க் எல்லாமே இவங்க தான் செஞ்சிட்ருக்காங்க. வேலைக்கு சேர்ந்த அந்த நாளில் இருந்தே அனைத்து வேலைகளையும் தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு இவங்களே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ப்ரெஷர், சீக்கிரம் செஞ்சு முடிங்க, குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே முடிங்க, இது உங்களோட ஒர்க்கு, நீங்கள் தான் எம்எஸ் டீச்சர், நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு அதிகாரிகள் கொடுத்த ப்ரெஷர்னால நைட்டு பகல்னு யூடைஸ் ஒர்க் அண்ட் எம்எஸ் ஒர்க்காக எல்லாமே இவங்க செய்ய ஆரம்பித்தாங்க. இது கடந்த 2 வருடங்களாக இவங்க தான் செஞ்சிட்ருக்காங்க. குறிப்பிட்ட நேரத்தில் வேலையை முடிக்கணும்னு சொல்ல தெரிஞ்ச அதிகாரிகளுக்கு இவங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே சம்பளம் வருதான்றது யாரோட கவனத்துலேயும் இல்லைங்க, கண்டிப்பாகவே இல்லை. இப்படி ஒரு அடிமை வாழ்க்கையை தான் இந்த ஏஐஸ் வாழ்ந்துட்டு வராங்க. காரணம், கான்ட்ராக்ட் பேஸில் வந்துட்டோம், கண்டிப்பாக இந்த 5 வருஷத்தை முடித்தா ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும், ஏற்கனவே இல்லம் தேடி கல்வியிலையும் 2 வருஷத்தை தாண்டி வேலை செஞ்சுருக்கோம், நமக்கும் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் அனைத்து வேதனைகளையும் மனசுலேயே அடக்கிக்கிட்டு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் சிஸ்டம் முன்னாடி உட்காந்து தங்களோட ஹெல்த்தையும் கெடுத்துக்கிட்டு இந்த வேலையை இந்த 2 கல்வியாண்டுகளாக செஞ்சுட்டு வந்தாங்க. இவங்களுக்காக குரல் கொடுக்கறதுக்கு யாருமே கிடையாது. ஏன்னா கெல்ட்ரான் நிறுவனம் மூலம் இவங்களுக்கு எந்த ஒரு லிங்க்குமே கிடையாது. இவங்களை ஒரு மெயில் மூலயமா தான் இவங்க எல்லாருமே தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அந்த மெயிலில் தான் லிங்க் வந்தது, அந்த மெயில் மூலயமா தான் எக்ஸாம் எழுதினாங்க, அந்த மெயில் மூலயமா தான் எந்த ஸ்கூல் அப்படின்னு ஆஃபர் லெட்டரும் வந்தது. எல்லாமே அதுபடி தான் நடந்துகிட்ருக்கு. இது சம்மந்தமாக பள்ளியில் இருக்கக்கூடிய ஹெட்மாஸ்டருக்கோ இல்லை பிஆர்டிஸ்க்கோ யாருக்குமே இவங்க யார் மூலயமா வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் கூட இது வரைக்கும் தெரிஞ்சதில்லை. அந்த அளவுக்கு மறைமுகமான ஒரு பதவியாக தான் இவங்க செஞ்சிட்ருக்காங்க. எமிஸ் வேலை செய்யக்கூடிய இவர்களோட பெயரை எமிஸில் இருந்தே நீக்கிட்டாங்க. 2 வருடமாக இவங்க வருகை பதிவேடு அனைத்துமே எமிஸ் மூலயமா தான் இருக்குது. இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் முழுக்க எமிஸில் தான் இருக்குது. ஆனால் எமிஸில் இவங்களோட பேரையே எடுத்துட்டாங்க, காரணமே சொல்லாமல். இவங்களும் இது வரைக்கும் பெர்மனன்ட் ஸ்டாஃப்க்கு ஈக்குவலாக வாரத்துக்கு 5 நாளுமே வேலை செஞ்சாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு. அது மட்டும் இல்லாமல் 1 நாள் இஎல், 1 நாள் எஸ்எல், 1 நாள் சிஎல் மட்டும்தான் இவங்களுக்கு மந்த்லி அலௌடு. இவங்களோட ஜாப் செக்யூரிட்டியே இப்போ பறிக்கப்பட்டிருக்கு. இப்படி ஒரு ஊழியர்கள் அரசு பள்ளியில் ஏஐஸாக கடந்த 2 ஆண்டுகளாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க கான்ட்ராக்ட் பேஸ்டு அடிப்படையில் அப்படின்ற ஒரு விஷயமே மறைக்கப்பட்டிருக்கு. இதை அவங்களால யார்கிட்டையும் போய் கேட்கவும் முடியல. ஏன்னா அவங்களுக்கு அந்த நிறுவனத்தை கூட தொடர்பே இல்லை.
இவங்கள வந்து வேலை வாங்கிட்டு இருக்கிறது ஒரு கோஆர்டினேட்டர் மட்டும்தான் இவங்களுக்கு வந்து தெரியும். அந்த கோஆர்டினேட்டர் கிட்ட கேட்டாலும் கரெக்டான டீட்டெயில்ஸ் இல்லை. கான்ட்ராக்ட் பேஸில் தானே வந்தீங்க, 5 வருஷமும் செய்யுங்க, உங்களுக்கு வந்து மாதம் ஆனால் சம்பளம் வரப்போகுது, நீங்கள் எதுக்கு எம்இஸில் ஐடி வேணும் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்குறாங்களாம். ஒரு எம்இஸ் ஐடி இல்லாமல் அரசு பள்ளியில் ஒருத்தரால் நுழைஞ்சு வேலை செய்ய முடியுமா? நாங்கள் இந்த வேலையில் தான் இருக்கிறோம், நாங்கள் எங்களோட அடையாளம் இது தான் அப்படின்னு சொல்லாமல், எங்களோட ஐடி இது தான் சொல்லாமல் ஒரு அரசு பள்ளியில் யார் வேணாலும் போய் வேலை செஞ்சிட முடியுமா? இதுதான் அனைத்து எம்இஸ் ஆசிரியர்களோட கேள்வியாக இருக்குது. இதுக்கு யார்கிட்டேயுமே பதில் இல்லை. இதுக்கு என்ன தான் தீர்வு? எம்இஸில் இருக்கக்கூடிய அனைத்து பேரோட நிலைமையும் இப்படி ஆகாதா ஒரு நாளைக்கு? இன்றைக்கி இவர்களுக்கு 6300 பேருக்கு ஆன நிலைமை எம்இஸில் இருக்கக்கூடிய அனைத்து பணியாளர்களுக்கும் ஏற்படாது அப்படின்றது என்ன நிச்சயம்? இவங்களுக்கெல்லாம் யார் குரல் கொடுக்கறது? எம்இஸிலேருந்து நீக்கிறதுக்கான காரணம் என்ன? இதுதான் அவங்களோட கேள்வி. எம்இஸ்லேருந்து எதுக்காக நீக்கினாங்க? நெக்ஸ்ட்டு எங்களோட ஊதியம் 18,000 சொல்லிட்டு 9,700 ரூபா தான் கொடுக்குறீங்க, அதையும் மாதம் கொடுக்கறதில்ல. நெக்ஸ்ட்டு அந்த நிறுவனத்தை கூட எங்களுக்கு ஏன் ஒரு நேரடியான ஒரு மீட்டிங் இல்லை? இப்படிப்பட்ட கேள்விகளை தான் அந்த 6,300 பேரும் முன்வைக்கிறாங்க. ஆனால் இவங்களால வெளிப்படையாக பேச முடியலை. ஏன்னா இவங்க கான்ட்ராக்டில் வந்துட்டாங்க. எது சொன்னாலும் வேலையை விட்டு அடுத்த நிமிஷமே தூக்கிடுவாங்க. இவர்களோட பணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்இஸ் அண்ட் யூடைஸ் ஒர்க்கு. கொஷின் அலோகேட் பண்ணுறது, சிஜி ஆன்லைன் எக்ஸாம் வைக்கிறது, மாணவர்களுக்கு எஃப்ஏ எக்ஸாம் ஆன்லைனில் வைக்கிறது, பஸ் பாஸ் அப்ளை பண்ணுறது, எம்இஸ் என்ட்ரி எல்லா எம்இஸ் என்ட்ரியும் அப்ளை பண்ணுறது, இன்டர்நெட் கனெக்ஷன் ஒர்க் இருக்கான்னு செக் பண்ணுறது, ஹைடெக் அண்ட் ஸ்மார்ட் கிளாஸ் ரூமை பராமரிக்கிறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க் அனைத்துமே பண்ணுறது, கலை திருவிழாவுக்கு அப்ளை பண்ணுறது, மீடியம் வெரிஃபிகேஷன் 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, எம்இஸ் ஆரம்பித்ததுலேருந்து இருக்கக்கூடிய கடந்த ஒரு 7-8 வருடங்களுக்கான மீடியம் வெரிஃபிகேஷன் ஒர்க்கை இவங்க தான் முடித்தாங்க. நெக்ஸ்ட்டு மகிழ்முற்றம், ஜெராக்ஸ் ஒர்க்கு, டேலண்ட் எக்ஸாம்லேருந்து என்எம்எம்எஸ் எக்ஸாமில் இருந்து எல்லா எக்ஸாமும் அப்ளை பண்ணுற ஒர்க்கு, எஸ்எம்சி மீட்டிங் நடந்துச்சுன்னா அதோட டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணுற ஒர்க்கு, திறன் மார்க் என்ட்ரி பண்ணுற ஒர்க்கு, நெக்ஸ்ட்டு மெயில் டெய்லி செக் பண்ணுற ஒர்க்கு, எஃப்எல்டி ஸ்லோ லேர்னர்ஸோட மார்க்ஸை வந்து என்ட்ரி பண்ணுற ஒர்க்கு, அதுக்கான எக்ஸல் ஷீட்டை ரெடி பண்ணி அனுப்புகிற ஒர்க்கு, டிசி எடுக்கிற வேலை, அட்மிஷன் போடுற வேலை. நெக்ஸ்ட்டு வீக்லி 5 டேஸ் ஃபுல் ஒர்க்கிங் டேஸாக அவங்க வந்து கன்சிடர் பண்ணி போயிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு யூடைஸில் ட்ராப் அவுட்டு, எம்இஸில் ட்ராப் அவுட்டு, இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதை அப்லோட் பண்ணுற ஒர்க்கு, இப்படின்னு ஸ்கீம்ஸு இவ்வளோ விஷயத்த ஒரே ஒரு ஆள் 1 அல்லது 5க்கும் மேற்பட்ட பள்ளிகளுக்கு ஒரே ஒரு எம்இஸ் ஒர்க்கர்ஸ் மட்டும்தான் செஞ்சிட்ருக்காங்க. இதுக்கெல்லாம் தீர்வு என்ன? அவங்களோட பணி சுமை மிக 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 அதிகம், ஆனால் ஊதியம் மிக 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 குறைவு. இதில் அவங்களுக்கு ஒரு அடையாளமே இல்லை அப்படின்னா அவங்க என்ன ஒரு மனநிலைமையில் ஒரு பள்ளியில் போய் வேலை செய்வாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே புரியணும். தயவுசெய்து உயர் அதிகாரிகள் இதற்கு வந்து ஸ்டெப் எடுக்க முடியும் அப்படின்னா இந்த 6,300 பேரோட குடும்பங்களை யோசித்து அவங்களும் தன்னோட வாழ்வாதாரத்திற்காக தான் இந்த பணிக்கு வந்திருக்காங்க, குறைந்த ஊதியத்தில் இவ்வளோ உழைக்கிறாங்க அப்படின்றத கருத்தில் கொண்டு தயவு செய்து உயர் அதிகாரிகள் யாராவது ஸ்டெப் எடுக்க முடியும் அப்படின்னா தயவு செய்து இந்த 6,300 பேருக்காக குரல் கொடுங்க. அவங்களோட நேமை திரும்பவும் எம்இஸில் கொண்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ண முடியும்னா பண்ணுங்கள். இது அனைத்து ஒட்டுமொத்த எம்இஸ் ஆசிரியர்கள் சார்பாக நான் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறேன். ஏன்னா அவங்க யாரும் பேச முடியாது, அவங்கள பேச விடலை. அவங்கள வந்து கான்ட்ராக்ட் அப்படின்ற ஒரு வலைக்குள்ளே அவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நாம் குரல் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவோடு தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். தயவு செஞ்சு இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட வாழ்க்கையிலையும் ஒரு விடியல் ஏற்படணும். இந்த 5 வருடங்கள் அவங்க கான்ட்ராக்டில் வேலை செஞ்சதுக்கான அடையாளம் இருக்கணும். இது மூலயமா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்றத நம்ம எல்லாருமே கருத்தில் கொண்டு இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள், அரசோட கவனத்திற்கு போகிற வரைக்கும். உங்கள் எல்லாரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் வந்து ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் எல்லாருமே மன்னிச்சிடுங்க. மிக்க நன்றி.